Acacia. Pharmacognosy வந்து இதுவரை நம்ம பார்த்த பிளான்ட்டுக்கெல்லாம் வந்து மெடிசினல் பர்பஸ் இருந்தாலும் எக்ஸ்க்ளூசிவா பார்மசூட்டிக்கல் ப்ரிப்பரேஷன் அதாவது ஃபார்முலேஷன்ல யூஸ் ஆகிற மாதிரி சில பிளான்ஸ் எல்லாம் இருக்கு. அது என்னென்ன பிளான்ஸ் அதை பத்தி டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஃபார்மசூட்டிக்கல் ப்ரிப்பரேஷன் ஆர் ஃபார்முலேஷன்ஸ் யூஸ் ஆகக்கூடிய எல்லா விஷயங்களையுமே என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபார்மசூட்டிக்கல் எய்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹனி. ஸோ ஹனிங்கிறது நமக்கு தெரியும். சினானிம்ஸ் வந்து அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா மெல் ஆர் மது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலா இட்ஸ் அ விஸ்கஸ் ஸ்வீட் செக்ரீஷன்ஸ் ஃப்ரம் தி ஹனி பீஸ். ஸோ அது வந்து என்னென்ன பண்ணணும்னா ஸ்பீசிஸ் மட்டும் மாறும். ஏபிஸ் மெல்லிஃபரா ஆர் ஏபிஸ் இண்டிகா, ஏபிஸ் ப்ளூரா ஆர் டார்சடா அப்படிங்கிற மாதிரி வெவ்வேறு ஸ்பீசிஸ் இருக்கும். ஜீனஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஸ். ஃபேமிலி வந்து பார்த்தா பண்ணோம்னா ஏபிடே. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி மாய்ஸ்சர் கண்டென்ட்ஸ் அரௌண்ட் 14 to 24% ஆர் மாய்ஸ்சர் கண்டென்ட்ஸ். டெக்ஸ்டோஸ் தான் மெயின் ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ். 23 to 36% வரை என்ன இருக்கும், டெக்ஸ்டோஸ் தான் இருக்கும். தென் சம் அமௌண்ட் ஆஃப் சுக்ரோஸ், டெக்ஸ்டின்ஸ் இதெல்லாமே இருக்கும் அப்படின்னு பார்த்தது. ஸோ மேஜர் தெரபியூட்டிக்ஸ் என்ன பண்ணோம்னா ஸ்வீட்னிங் ஏஜென்ட்ங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் டிமல்சன் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்மூத்தினஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கஃபுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சோர் த்ரோட்டு, கான்ஸ்டிபேஷன்ஸ், ஆயுர்வேதிக் ஃபார்முலேஷன்லாம் பார்த்தோம்னா என்ன கசப்பான பொருட்கள் இருந்தாலும் கடைசி வந்து என்ன பண்ணுவாங்க, ஹனியை வச்சு தான் ஃபார்முலேட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தா பண்ணோம்னா அரக்கிஸ் ஆயில். ஸோ இதுக்கு சினானிம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீனட் ஆயில் ஆர் கிரவுண்ட் ஆயில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலி இட் இஸ் அ ஃபிக்ஸட் ஆயில். இது வேற ஒன்றும் இல்லை, தமிழில் வந்து என்ன பண்ணோம்னா கடலை எண்ணெய். ஸோ கிரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சீட்ல நட்ஸ்ல இருந்து வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னோம்னா இந்த எண்ணெய் எடுக்கக்கூடியது. ஸோ அதோட பயாலஜிக்கல் சோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அராக்கிஸ் ஹைப்போஜியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஃபேமிலி வந்து என்னது ஃபேபேசி. ஸோ இதுல இருக்கக்கூடிய ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளிசரைட்ஸ், ட்ரைகிளிசரைட்ஸ் வந்து சொல்லுவாங்கல்ல. ஸோ கிளிசரைட்ஸ் அதிகமா இருக்கு. பர்டிகுலரா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒலிக் ஆசிட், லினோலிக் ஆசிட், பால்மிட்டிக் ஆசிட் அண்ட் அரக்டிக் ஆசிட் அண்ட் லிக்னோசெரிக் ஆசிட். ஸோ மோஸ்ட்லி ஃபேட்டி ஆசிட் தான் இது எல்லாமே. கிளிசரைட்ஸ் கீழே வருது. ஸோ ஃபுட் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகும். லினிமெண்ட்ஸ், நம்ம ஃபார்மசூட்டிக்கல் ப்ரிப்பரேஷன் வந்து லினிமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கவுண்டர் ரிட்டன் மாதிரி யூஸ் பண்ணக்கூடியது வந்து லினிமெண்ட்ஸ். ஸோ பிளாஸ்டிக் ப்ரிப்பரேஷன்ஸ் லூப்ரிகேண்டா யூஸ் ஆகும். சோப் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு வந்து என்ன யூஸ் ஆகும், பிகாஸ் மோஸ்ட்லி ஆயில்ஸ் எல்லாமே சோப் சப்பானிஃபிகேஷன் ப்ராசஸ்ல வந்து சோப் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கயோலின். ஸோ இதோட சினானிம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சைனா கிளே ஆர் போர்ஸ்லின் கிளேன்னு சொல்லுவாங்க. அதான் ஸோ ஆக்சுவலாக வந்து இது என்ன பண்ணுவோம், ஒரு மினரல் சோர்ஸ். ஸோ இட்ஸ் a group of hydrous அலுமினியம் சிலிகேட். இதுல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு மினரல்ஸ் தான், மேஜர் மினரல் சோர்ஸ் தான். ஸோ டிராபிக்கல் ஏரியா, சப் டிராபிக்கல் ஏரியாஸ்ல வந்து அதிகமாக கிடைக்கக்கூடியது. ஸோ இது வந்து என்ன பண்ணா ஆல்மோஸ்ட் பியூர் ஃபார்ம் ஆஃப் அலுமினியம் சிலிகேட். ஸோ அலுமினியம் சிலிகேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் ட்ரேசஸ் என்ன இருக்கலாம் அப்படின்னா அதர் மினரல்ஸ், கால்சியம், மெக்னீசியம், அயன் மாதிரி அதர் மினரல்ஸ் இருக்கலாம். பட் ஆனால் பியூரஸ்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா அலுமினியம் சிலிகேட் தான். பட் ட்ரேஸ் அமௌண்ட்ஸ் வந்து என்ன இருக்கலாம், மற்றதும் இருக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்ணோம்னா நமக்கு தெரியும், இந்த சைனா கிளே வச்சுலாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ போர்ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எக்ஸிபியன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லூப்ரிகேட் மாதிரி இப்போ டேப்லெட் பஞ்சிங் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லூப்ரிகேட் அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. தெரபியூட்டிக் பர்பஸாக வந்து பார்த்தா பண்ணோம்னா அப்சார்பன்ட் ப்ராப்பர்ட்டி வந்து இதுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்க பண்ணோம்னா ஜிஐடியில் இருக்கக்கூடிய ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ், ஏதாவது டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதை அப்சார்ப் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. கிளியரிங் ஏஜென்ட்ஸா யூஸ் ஆகுது. டஸ்டிங் ஏஜென்ட்ஸாவும் வந்து என்ன பண்றாங்க, யூஸ் பண்றாங்க. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து என்னன்னா பெக்டின். ஸோ பெக்டின்ங்கிறது வந்து ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் பாலிசாக்ரைட், கார்போஹைட்ரேட்ல வரக்கூடியதான். ஸோ இது எதுல இருந்து ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த பீல்ஸ்ல, அதாவது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், ஆப்பிளோட அந்த தோல் கடியில் இருக்கக்கூடிய பகுதியில இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் அட்மிக்சர் ஆஃப் பாலிசாக்ரைட் அப்டைன் ஃப்ரம் தி இன்னர் பார்ட் ஆஃப் சிட்ரஸ் பீல்ஸ். ஸோ சிட்ரஸ் லெமன் ஆர் சிட்ரஸ் அராச்சினம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய சிட்ரஸ் ஃபேமிலியில இருந்து இருக்கக்கூடிய இதுதான் வந்து பெக்டின். ஸோ அதே மாதிரி ஆப்பிள்லையும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருப்பாங்க. அதுக்கான சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலஸ் சில்வெஸ்ட்ரிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஸோ ரெண்டுக்கு ஃபேமிலி, சிட்ரஸுக்கு வந்து ரூட்டேசியே, ஆப்பிளுக்கு வந்து ரோசியேசியே. ஸோ ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ் பார்த்தா அப்படின்னோம்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மீத்தேல் எஸ்டர் ஆஃப் பாலிகேலக்டோனுரேட் அப்படிங்கிறோட இதுதான் வந்து என்னது பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதர்வைஸ் மீத்தாக்சி எஸ்டர் ஆஃப் பெக்டிக் ஆசிட், இந்த ரெண்டும் சேர்ந்த காம்பினேஷன் தான் வந்து இருக்கும் பெக்டின் இருக்கும். ஸோ ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னா மோஸ்ட்லி இட்ஸ் யூஸ்ட் இன் ட்ரீட்மெண்ட் ஃபார் டயரியா ஆர் கேஸ்ட்ரோஎன்டரிட்டிஸ் அண்ட் சப்ஸ்டியூட் ஃபார் பிளட் பிளாஸ்மா. என்ன பண்ணணும்னா இது கார்போஹைட்ரேட் ஒரு மாதிரி என்ன இருக்கும்னா விஸ்கஸ் நேச்சர் ஆகுறதுனால சப்ஸ்டியூட் ஃபார் பிளட் பிளாஸ்மா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
ஸோ ஹோமியோஸ்டாட்டிக் ஃபார் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ப்ளீடிங். ஸோ இன்கேஸ் வந்து பிளட் லாஸ் மூலமா வந்து இதாச்சும் பண்ணணும்னா அதை வந்து ஹோமோஸ்டாட்டிக் பேலன்ஸ் பண்றதுக்காக வந்து இதை யூஸ் பண்றாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னா இன்னொரு ஆயில், அது வந்து என்னன்னா ஆலிவ் ஆயில். ஸோ ஆலிவ் ஆயிலுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன அப்படின்னா சாலட் ஆயில், ஸ்வீட் ஆயில் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, ஓலியம் ஒலிவே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இதுவும் வந்து என்ன அப்படின்னா ஃபிக்ஸ்ட் ஆயில் தான். இது வந்து என்ன பண்ணோம்னா ஆலிவ் ட்ரீல இருக்கக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸ்ல இருந்து என்ன பண்றாங்க எடுக்கக்கூடியது. ஸோ அதோட சோர்ஸ் வந்து பார்த்தோம்னா ஓலியா யூரோப்பியா அப்படிங்கிறது தான் இதோட சோர்ஸ். ஃபேமிலி வந்து என்ன பண்ணோம்னா ஓலியேசியே. ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ் வந்து ஓலின், பால்மிட்டின், லினோலின் அண்ட் அராச்சின். இதுதான் வந்து இதோட ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ். ஸோ ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா தெரபியூட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து டெமல்சன் ப்ராப்பர்ட்டி இருக்கு, எமோலியன். ஆலிவ் ஆயில்லாம் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவில் இது பண்ணும்போது என்னன்னா எமோலியன் பர்பஸ்க்கு தான் சூத்திங் எஃபெக்ட் இருக்கும், நல்லா வந்து ஷைனிங் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் குக்கிங் ஆயிலா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டிமல்ஷன் எமோலியன் பர்பஸ் இருக்கு, இன்டர்னல் எடுக்கும்போது லாக்ஸேட்டிவ் ஆக்ஷனும் இருக்கு. டென்டல் சிமெண்ட்ஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்றாங்க நியூட்ரியன்ட் அண்ட் சாலட் ஆயில். ஸோ நான் சொன்ன மாதிரி குக்கிங்லயும் வந்து என்ன பண்றாங்க இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து அதுக்கு தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அடுத்து இருக்கக்கூடிய இன்னொரு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா லெனோலின். லெனோலினுக்கு சினானிம்ஸ் என்ன அப்படின்னா ஹைட்ரஸ் உல்ஃபாட் அப்படிங்கிற மாதிரி சினானிம்ஸ் இருக்கு. இட்ஸ் a purified unaddressed fat obtained from the secretion of sebaceous gland. ஸோ நம்ம உடம்பு ஸ்கின்லையும் வந்து பார்த்தீங்கன்னா செபேசியஸ் கிளாண்ட் இருக்கும். அதே மாதிரி அனிமல் சோர்ஸ்ல இருந்து செபேசியஸ் கிளாண்ட் எடுக்கக்கூடியதான் இந்த லெனோலின். ஸோ எந்த ஸ்பீசிஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஓவிஸ் சாரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பீசிஸ்ல இருந்தா என்ன பண்றாங்க, அது செபேசியஸ் கிளாண்ட் எடுக்கிறாங்க. ஃபேமிலி வந்து என்ன பண்ணா போவிடே. கான்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொலஸ்ட்ரால், ஐசோகொலஸ்ட்ரால் அண்ட் அதர் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ இதோட தெரபியூட்டிக் யூசஸ் என்னன்னு பார்த்தோம்னா இட்ஸ் யூஸ்ட் அஸ் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஆயின்மெண்ட் பேஸஸ். இப்போ நம்ம ஆயின்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றோம் அப்படின்னோம்னா அதில் வந்து பண்ணோம்னா வெவ்வேறு மிக்சர் எடுப்போம், பீஸ்வாக்ஸ் எடுப்போம், லிக்விடா இருக்கக்கூடிய ஒரு ஆயில் எடுப்போம். அதே மாதிரி வந்து அப்படின்னா லெனோலின் எடுப்போம். லெனோலின் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி விஸ்கஸா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் காமன் எமோலியன் பேஸ் இஸ் வேரியஸ் ஆயின்மெண்ட் க்ரீம் ப்ரிப்பரேஷன். ஸோ கிட்டத்தட்ட பீஸ்வாக்ஸ் மாதிரியேன்னு வச்சுக்கோங்களேன், க்ரீம் மாதிரியே தான் இருக்கும். ஸோ ஆயில், பீஸ்வாக்ஸ் மாதிரி செமிசாலிட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் க்ரீம்ஸ், ஆயின்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது எக்ஸாக்டா வந்து பீஸ்வாக்ஸ். ஸோ அதோட சினானிம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா சீரா ஃபிளேகா அண்ட் சீரா ஆல்பா. ஸோ இது இதுல இருந்து சோர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா பீஸ், நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல ஏபீஸ் மெல்லிஃபரா பார்த்தோம்ல, ஸோ ஹனியில அந்த ஹனியோட கோம்பு தான் வந்து என்ன பண்ணோம்னா பீஸ்வாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட்ஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் தி ஹனி கோம் த பீஸ். எதுல அந்த ஏபீஸ் மெல்லிஃபரா நம்ம ஏகப்பட்ட ஸ்பீசிஸ் பார்த்தோம், அதுல இருக்கக்கூடிய அந்த ஹனி கோம்பு தான் வந்து என்னது ஹனி எடுத்ததுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த வேக்ஸ் மெட்டீரியல் தான் என்ன சொல்லுவோம் பீஸ்வாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபேமிலி வந்து என்னது ஏபிடே. ஸோ ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா மிரிசின், மில்செல், ஸ்டீரேட். ஸ்டீரேட் அப்படிங்கிறது ஸ்டீரிக் ஆசிட் மென்ஷன் பண்ணக்கூடியது. ஸோ அதோட இது ஸோ மெல்சிலிக் ஆசிட் அண்ட் ஹைட்ரோ கார்பன்ஸ், ஹையர் ஆல்கஹால் அண்ட் செரோலின் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ மோஸ்ட்லி இட்ஸ் ஃபேட்டி கர்னல்ஸ் தான். ஸோ பீஸ்வாக்ஸோட யூஸ் என்னன்னு பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன பண்ணோம்னா ஆயின்மெண்ட்ஸ், க்ரீம்ஸ் இதோட பேசஸா வந்து என்ன பண்ணா யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் சப்போஸ்ட்ரீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கான பேசஸா வந்து என்ன பண்ணுவாங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து என்னன்னா அக்கேஷியா. ஸோ நம்ம ரொம்ப தடவை இதை வந்து கேள்விப்பட்டிருக்கலாம், சூட்டிக்ஸ் லேப்ல வந்து ப்ரிப்பரேஷன் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட சினானிம்ஸ் என்ன பண்ணோம்னா கம் அரேபிகா அப்படிங்கிறதும் கம் அகேஷியா அப்படிங்கிற மாதிரி சினானிம்ஸ் இருக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கம்மி எக்ஸுரேட், பிசின் மாதிரி தான், மரத்துல இருந்து வரக்கூடிய ஒரு பிசின் எக்ஸுரேட் தான். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி அதை பவுடர் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எதுல இருந்து வரக்கூடிய மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கேஷியா அரேபிகா அப்படின்னு சொல்லக்கூடிய மரத்துல இருந்து வரக்கூடிய எக்ஸுரேட். ஸோ ஃபேமிலி வந்து என்னது லெகுமினேஷியே. ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி காம்ப்ளெக்ஸ் ஆஃப் நேச்சர். ஏகப்பட்ட பொருளோட சேர்ந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் தான். என்னென்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம் இது மாதிரி அயான்ஸ் இருக்கும். ஸோ அது போக இந்த அக்கேஷியாவுக்கே உரித்தான அந்த யூனிக் சப்ஸ்டன்ஸ் அரேபின் அண்ட் அரேபிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் இருக்கும். ஸோ மேஜர் யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிமல்சன் ப்ராப்பர்ட்டி இருக்கு, மியூசிலேஜ் மாதிரி இருக்கும். நம்ம அந்த இதுல எல்லாம் பேர் என்னது எமல்ஷன் ப்ரிப்பரேஷன் எல்லாம் பார்த்துருப்போம், வெட் லேப் மெத்தட், ட்ரை லேப் மெத்தட் மாதிரி, வெட் மெத்தட், ட்ரை மெத்தட். ஸோ அதுல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை வந்து போட்டு கம் மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணுவோம் நம்ம ஆயில் ஃபேஸா அக்வஸ் ஃபேஸா போட்டு. ஸோ இது வந்து என்னது ஒரு எமல்சிவிங் ஏஜென்ட் மாதிரி சொல்லலாம், சஸ்பெண்டிங் ஏஜென்டாகவும் யூஸ் ஆகுது, லோசெஞ்சல் மற்ற ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஸோ அடுத்து வந்து என்னன்னு பார்த்தோம்னா ட்ரககாந்த். இதுவும் வந்து என்ன பண்ணுன்னா கம்மு தான். ஸோ இதோட சினானிம் என்னன்னா கம் ட்ரககாந்த் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து கம் எக்ஸுரேட் தான் சொன்ன மாதிரி. எதுல இருந்து அப்படின்னோம்னா ஸ்டெம்,
ஸ்டெம்ல வந்து எப்படின்னா இன்சிஷன் மாதிரி பண்ணுவாங்க. அதுல இருந்து அப்ப என்ன அப்படின்னா கம்ஸ் மாதிரி வரும். ஸோ அதை தான் வந்து என்னன்னா ட்ரகாந்த் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பிளான்ட்ல இருந்து? அஸ்ட்ராகலஸ் கம்மிஃபேர் அப்படிங்கிற சொல்லக்கூடிய பிளான்ட் ஸ்டெம்ல இருந்து இன்சிஷன் பண்ணோம்னா அதுல இருந்து வர எக்ஸ்ட்ரேட் தான் ட்ரை பண்ணதான் ட்ரகாந்த். ஸோ இதுவும் ஃபேமிலி வந்து என்னது லெகுமினேசியே ஃபேமிலி தான். ஸோ ஆக்டிவ் கான்ஸ்டிட்யூன்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ட்ரகாந்திக் ஆசிட் யூனிக் சப்ஸ்டன்ஸ், தென் ஃபியூகோஸ், பேசரின் அண்ட் அரபினோசைட் அண்ட் கேலக்டோஸ். அரபினோஸ் அண்ட் கேலக்டோஸ், நடுவில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. அரபினோஸ் அண்ட் கேலக்டோஸ். ஸோ இதோட யூசஸ் பார்த்தோம் அப்படின்னா சஸ்பெண்டிங் ஏஜென்ட், எமல்சிஃபிகேஷன் ஏஜென்டா யூஸ் ஆகும், அட்கசிவ்ஸா யூஸ் ஆகும். அதாவது ஸ்டிக்கி நேச்சரா இருக்காங்கல்ல அட்கசிவா யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அடுத்தது வந்து அப்படின்னா சோடியம் அல்ஜினேட். ஸோ சோடியம் அல்ஜினேட் வந்து பாத்தீங்க வச்சோம்னா வந்து இது வந்து ஒரு ஆல்கே ப்ராடக்ட். ஆல்கேன்னா என்ன பண்ணோம்னா சி ஆல்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, கடற்பாசி அதுல இருந்து வரக்கூடிய பொருள். ஸோ இதுக்கான சினானிம் வந்து அல்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடியது அதோட சினானிம். ஸோ ஆக்சுவலி இட்ஸ் சால்ட் ஆஃப் அல்ஜினிக் ஆசிட். அல்ஜினிக் ஆசிடோட சால்ட் தான் வந்து என்னது இந்த சோடியம் அல்ஜினேட். அப்போ சால்ட் வந்து என்னது சோடியம்னா வந்து என்னது சால்ட். இட்ஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் தி பிரவுன் ஆல்கே, பாசியில இருந்து வரக்கூடியது. எதுல இருந்து அப்படின்னா அசோஃபைலம் அண்ட் லேமினேரியா அண்ட் சக்கஸ். அசோஃபைலம் லேமினேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய கடற்பாசியில இருந்து வரக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் இருக்குல்ல அல்ஜினிக் ஆசிட், அதை வந்து சால்ட் ஃபார்ம் வச்சிருக்கதான் சோடியம் அல்ஜினேட். ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா ஃபேஃபைஏசிஏ அப்படிங்கிறது தான் ஃபேமிலி. ஸோ இதுல வந்து கான்ஸ்டியூஷன் பார்த்தோம்னா ஸ்ட்ரெயிட் செயின் ஆஃப் டி மேனூரிக் ஆசிட். இதுல ஒரு சின்ன கரெக்ஷன், என்னது ஸ்ட்ரெயிட் செயின் ஆஃப் டி மேனூரிக் ஆசிட் அண்ட் எல் குளுக்கோரினிக் ஆசிட். இந்த ரெண்டு சப்ஸ்டன்ஸ் தான் வந்து என்னது இந்த அல்ஜினிக் ஆசிட்கான விஷயங்கள். ஸோ இதோட யூஸ் பார்த்தீங்கன்னா எமல்சிஃபிகேஷனா யூஸ் ஆகும், ஜெல்லு யூஸ் பண்றது, திக்கனிங் பண்றதுக்குரியது, ஃபார்முலேஷன் வந்து ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு, பர்டிகுலரா கிரீம்ஸ், பேஸ்ட், ஜெல்லிஸ் இது மாதிரி விஷயங்களுக்கு ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக யூஸ் ஆகுது சோடியம் அல்ஜினேட். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அகார். இந்த இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூட்டிக்ஸ்ல வந்து பார்த்துருப்போம். அகார் அகாருக்கு சினானிம்ஸ் வந்து என்ன பேர் அப்படின்னா ஜாப்பனீஸ் இன்சிங்லஸ் அப்படின்னு பேரு. ஜாப்பனீஸ் இன்சிங்லஸ் அப்படின்னு பேரு. இட்ஸ் a dried gelatinous substance obtained from the Gelatium amnici அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்ல இருந்து இருக்கக்கூடியது. ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா ஜெலிடேசியே. ஸோ அகார் வந்து இதுல இருந்து இருக்கு ஜெலாட்டினஸ் சப்ஸ்டன்ஸ், இதுல ஜெலிடியம் அம்னிசி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபேமிலி வந்து ஜெலிடேசியே. கான்ஸ்டியூஷன் பார்த்தோம்னா 3.5% ஆஃப் செல்லுலோஸ் அண்ட் 6% ஆஃப் நைட்ரஜன் அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பாலிசாக்கரைட், அகரோஸ், அகரோபெக்டின். இதுதான் வந்து முக்கியமானது. அகரோஸ் அண்ட் அகரோஸ்பெக்டின்ங்கிற ரெண்டு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. யூசஸ் பார்த்தோம்னா எமல்சிஃபிகேஷன் ஏஜென்டா யூஸ் ஆகுது, பல்க் லாக்ஸேட்டிவ் யூஸ் ஆகுது. அதாவது லாக்ஸேட்டிவ் பர்பஸுக்கு வந்து என்ன பண்ணோம்னா இந்த விஷயங்கள்லாம் சாப்பிட்டோம்னா வாட்டர் அப்சார்ப் பண்ணி சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால அதுக்கு பேர் என்ன பேரு பல்க் லாக்ஸேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் பாக்டீரியோ கல்ச்சர் இதுக்கு மீடியமா யூஸ் ஆகுது. அதாவது பாக்டீரியல் கல்ச்சர். இப்போ நம்ம மைக்ரோபயாலஜிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா ஐசோலேஷன் ஹெச்சிபில பார்த்துருக்கோம், பாக்டீரியல் ஐசோலேஷன். ஸோ அந்த ஐசோலேஷன் பண்றது வந்து இந்த இதை வந்து என்ன பண்ணுவாங்க அகாரம் வந்து ஒரு கல்ச்சர் மீடியமா நியூட்ரியன், அந்த பாக்டீரியா வளர்றது நியூட்ரியன்டா யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குவார்கம், குவார் ஃபிளார், அப்புறம் ஜாகுவார்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பவுடர் ஆஃப் எண்டோஃபம் ஆஃப் தி சீட்ஸ் ஆஃப் சாம்பஸ் டெட்ராகோனோபுலஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. என்னது சாம்போசிஸ் அண்ட் டெட்ராகோனோபோலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ்ல இருந்து தான் என்ன பண்றாங்க அதோட பவுடர் எண்டோஸ்பம். எண்டோஸ்பம்னா தெரியும், சீடுக்குள்ள வந்து உள்ள இருக்கும் தெரியுமா, அதுதான் என்ன சொல்லுவாங்க எண்டோஸ்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபேமிலி வந்து லெகுமினேசியே. கேலக்டோமேனன் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் தான் வந்து ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸா இருக்கு. ஸோ ட்ரீட்மெண்ட் ஃபார் எதுக்கு அப்படின்னா பல்க் லாக்ஸேட்டிவ் யூஸ் ஆகுது, பெப்டிகல்ச்சருக்கு யூஸ் ஆகுது, டிஸ்இன்டகிரேட்டிங் ஏஜென்ட் டேப்லெட் மேனுஃபேக்சர் வந்து டிஸ்இன்டகிரேட்டிங் ஏஜென்டா வந்து யூஸ் ஆகுது, டேப்லெட்டை பிரேக் பண்றதுக்கு. ஸோ அடுத்து இருக்கக்கூடிய கடைசி சப்ஸ்டன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெலாட்டின். ஸோ நமக்கு மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும் கேப்சூல் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஜெலாட்டினால தான் மேடா இருக்கும் அப்படிங்கிறது. சாஃப்ட் ஜெலாட்டின் கேப்சூலும் இருக்கும். ஸோ இதோட சினானிம் வந்து என்னது ஜெலாட்டினம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதோட சினானிம்ஸ். ஸோ ஆக்சுவலா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இது வந்து என்ன பண்ணா அனிமல் புரோட்டீன், அதாவது அனிமல்ஸோட போன்ஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் வந்து ஹைட்ரலைஸ் பண்ணி எடுக்கக்கூடிய பொருள் தான் வந்து ஜெலாட்டின். ஸோ ஃபேமிலி வந்து என்ன போவிடே. கான்ஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் புரோட்டீன் சப்ஸ்டன்ஸ். ஸோ மோஸ்ட்லி அமினோ ஆசிட்ஸ் தான் இருக்கும், கிளைசின், அலலைன், வேனலின், சிஸ்டின், ஹிஸ்டிடின், தைரோசின், அஸ்பர்டிக் ஆசிட். இது எல்லாமே வந்து என்னது அமினோ ஆசிட்ல வரக்கூடியது. ஸோ இதோட மேஜர் யூஸ் வந்து என்ன பண்ணோம்னா கேப்சூல் ஃபார்ம் பண்றது. இப்போ நம்ம ஃபார்மசூட்டிக்கல் எய்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேப்சூல் திக்கா இருக்கக்கூடிய கேப்சூல் சரி, இல்லை இப்போ இந்த காட் லிவர் ஆயில்லாம் யூஸ் பண்றது மாதிரி இந்த சாஃப்ட் ஜெலாட்டின் கேப்சூல் யூஸ் பண்ணும். இதுக்கு ரா மெட்டீரியல் வந்து என்னது அந்த ஜெலாட்டின் தான். ஸோ அந்த ஜெலாட்டின் வந்து இதுக்கு யூஸ் ஆகுது. அது போக
பேஸ்ட், சப்போஸ்டிஸ் யூஸ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, ஹைட்ரோஜெல் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி மல்டிபிள் பர்பஸ் இருக்கு. ஸோ மேஜர் வந்து என்னது இதுதான். ஸோ அப்போ மொத்தம் நம்ம இதுல என்னென்ன பார்த்துருக்கோம் ஃபார்மசூட்டிக்கல் எய்ட்ஸ்ல? ஃபர்ஸ்ட் வந்து ஹனி பார்த்தோம். எதுல இந்த வருது? ஏபிஸ் மெல்லிஃபரா அப்படின்னு சொல்ற பீல இருந்து ஃபேமிலி வந்து ஏபிடே. சுகர் தான் கான்ஸ்டன்ஸ். அரக்கிஸ் ஆயிலோட கான்ஸ்டன்ஸ் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நட்ல இருந்து எடுக்கக்கூடிய ஆயில். அரக்கிஸ் ஹைப்போஜியா அப்படிங்கிறது ஃபேபேசியா ஃபேமிலி. எல்லாமே கிளிசரைட்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். லூப்ரிகண்டா யூஸ் ஆகும், டிமல்சென்டா யூஸ் ஆகுங்கிறது பார்த்தோம். கயோலின் வந்து எப்படின்னா இட்ஸ் பியூர் அலுமினியம் சிலிகேட், மினரல் சோர்ஸ் வந்து எடுக்கக்கூடியது. ஸோ சில மற்ற மினரல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பெக்டின். பெக்டின் வந்து என்ன பண்ணா சிட்ரஸ்ல, ஆப்பிள்ல இருக்கக்கூடிய இந்த பீல்ல இருந்து எடுக்கக்கூடிய பொருள் தான் வந்து பெக்டின் பார்த்தோம். ஸோ இட்ஸ் பாலிசாக்கரைட். ஸோ சிட்ரஸ், லெமன், அதுக்கப்புறம் வந்து ஆப்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல சில்வெஸ்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருந்து எடுக்கக்கூடியது. அது வந்து ரூட்டேசி, இது வந்து ரோசியேசிய ஃபேமிலி. அடுத்தது வந்து ஆலிவ் ஆயில். இப்போ குக்கிங் யூஸ் பண்ணக்கூடிய ஆலிவ் ஆயில், சாலட் ஆயில் அப்படிங்கிறது சினானிம்ஸ் பார்த்தோம். ஸோ பிக்சர் ஆயில் எதுல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா ஓலியா யூரோப்பியா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்ல இருந்து இருக்கக்கூடிய ரூட்ல இருந்து எடுக்கக்கூடிய சீடை வந்து என்ன பண்றாங்க, ட்ரை பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடியதான் வந்து ஆலிவ் ஆயில். ஓலியின், பால்மிட்டின், லெனோலின் தான் இருக்கு. ஸோ அடுத்து வந்து லெனோலின். ஸோ லெனோலின் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா வந்து செபேசியஸ் கிளாண்ட், அனிமல் வந்து எடுக்கக்கூடிய ஒரு செபேசியஸ் கிளாண்ட். இது வந்து ஒரு விஸ்கஸா இருக்கும். நம்ம சப்போஸ்டிஸ் ப்ரிப்பரேஷன்ஸ், ஆயின்மெண்ட்டுக்கு பேஸா யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓவிஸ், சாரீஸ், ஃபேமிலி வந்து போவிடே. ஸோ அடுத்து பீஸ்வாக்ஸ், ஏபிஸ் மெலிஃபரா இருக்குல்ல, அந்த ஹனி கோம்பு, அந்த கோம்பு தான் வந்து என்னது பீஸ்வாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஃபேமிலி வந்து ஏபிடே. ஸோ அடுத்து வந்து இப்போ பார்த்தது வந்து அகேஷியா, அகேஷியா அரேபிகா. இந்த அகேஷியா, ட்ரககாந்த், சோடியம் அல்ஜினேட், அகார், இது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பவுடர் ஃபார்மா இருக்கும். நம்ம எமல்சிஃபிங் ஏஜென்ட், சஸ்பெண்டிங் ஏஜென்டா யூஸ் ஆகும். இதுதான் நாளுக்குள்ள யூனிக்னஸ். அகேஷியா வந்து அகேஷியா அரேபிகான் பிளான்ட்ல இருந்து வருது, லெகுமினேசியா ஃபேமிலி. ட்ரககாந்த் வந்து ஸ்டெம்ல இருந்து இன்சிஷன் பண்ணக்கூடிய வரக்கூடியது. இதுல இந்த அஸ்டாகஸ் கம்மிஃபரா அப்படிங்கக்கூடிய பிளான்ட்ல இருந்து லெகுமினேசியா ஃபேமிலி தான். ட்ரைகாந்திக் ஆசிட்ங்கிறது ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ். சோடியம் அல்ஜினேட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆல்கே, பிரவுன் ஆல்கேல இருந்து வரக்கூடியது. இது ஆசோஃபைலம் லாமினேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேமிலி. எது கீழே வந்து ஃபேபேசியா ஃபேமிலி கீழே வரக்கூடிய ஆல்கேல இருந்து எடுக்கக்கூடியது. அகார் வந்து பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் சொல்லுவோம், ஜாப்பனீஸ் இன்சிக்லஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜெலாட்டியம் அம்னிசி அப்படிங்கறது வந்து என்னது சோர்ஸ், ஜெலிடேசியா ஃபேமிலி. ஸோ அக்ரோஸ், அக்ரோபெக்டின்ங்கிற 2 ஆக்டிவ் கான்செப்ட்ஸ் இருக்கு. அடுத்து வந்து குவார்கம். குவார்கம் வந்து பாத்தீங்கன்னா எண்டோஸ்போம், அதாவது லிக்விட் எண்டோஸ்போம்ங்கிறது இளநீ. இது வந்து என்னது எண்டோஸ்போம், சீருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எண்டோஸ்போமோட பவுடர் தான். எதோட அப்படின்னா சயம்போசிஸ் டெட்ராகோனபலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டோட எண்டோஸ்போம் தான். ஃபேமிலி வந்து லெகுமினேசியே. அடுத்தது கடைசியா பார்த்தது ஜெலாட்டின். ஸோ இது வந்து அனிமல் சோர்ஸ் வந்து எடுக்கக்கூடியதுன்னு சொல்லுவோம். போன்ஸ் வந்து எடுக்கக்கூடிய, ஹைட்ரலைஸ் பண்ணி எடுக்கக்கூடியது. ஃபுல்லாவே என்ன இருக்கும், வேனிலின், அது மாதிரி அமினோ ஆசிட்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாமே பார்த்தோம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்க ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இதுக்கான மெட்டீரியல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ அதுல வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஃபார்ம் ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு கண்டென்ட் பார்க்கலாம். பாய்.